நான் லாலேட்டனுடைய பெரிய ஃபேன், அதனால தான் நான் பண்ணேன், அவ்வளோதான். ஸோ எனக்கு வந்து ஒரு கன்னடா இண்டஸ்ட்ரியில் எப்போவுமே எனக்கு வந்து ஆல் டைம் ஃபேவரட் டாக்டர் ராஜ்குமார். ஸோ மலையாளம் இண்டஸ்ட்ரியில் எப்போவுமே லாலேட்டா வந்து பார்க்கும்போது எங்களுக்கு நம்ம ஊருக்கார மாதிரி தான் ஃபீல் ஆகும். என் மாமா ஒருத்தர் அப்படியே இருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு இமோஷனல் கனெக்ஷன் எங்களுக்கு. ஸோ அவரோட படம் எல்லாமே பார்த்துட்டே இருக்கும். அது ஸோ ஹாப்பி அவருக்கு வந்து அந்த அவார்ட் வந்தது. ஸோ உடனே நான் இன்டர்நெட்டில் பார்த்துக்கிட்டு டக்குன்னு சோஷியல் மீடியா டீமுக்கு ஃபோன் பண்ணிட்டு லாலேட்டனுக்கு இப்படி எவ்வளோ வந்துருக்கு டக்குன்னு போடுங்க. ஃபோட்டோவில் தேடிட்டு இருந்தேன். நான் கொல்லூர் முகாம்பிக்கில் வந்து லாலேட்டை நான் மீட் பண்ணியிருந்தேன். இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல் மூமெண்ட் எனக்கு. ஸோ அதனால தான் போட்டேன், அவ்வளோதான். സാർ, ഇപ്പോൾ സിനിമയിൽ വന്നു കഴിഞ്ഞാൽ നമ്മുടെ ജീവിതം മുഴുവൻ സിനിമയാവുന്നു എപ്പോഴും പറയണ കേൾക്കാറുണ്ട്. അപ്പോൾ 2022 സെപ്റ്റംബറിലാണ് കാന്താര ഫസ്റ്റ് റിലീസാണ്. ഇപ്പോൾ 3 വർഷമായി. ഈ പേഴ്സണലി, മെൻ്റലി, ഫിസിക്കലി എത്രത്തോളം അറ്റാച്ച്ഡാണ് കാന്താരയായിട്ട്? அது கேட்டிங்கன்னா நம்ம இமோஷ்னலி பிரேக் டவுன் ஆகும்னு நினைக்கிறேன். நான் வந்து அவ்வளோ இமோஷ்னலி, ஃபிசிக்கலி, மென்டலி, லைக் இட் இஸ் லைக் 5 years ரைட். நான் வந்து மொத்த டீம் வந்து நான் இவர் எல்லாருக்கும் வந்து ஒரு நாள் நைட்டு செகண்ட் லாக்டவுனில் கூப்பிட்டு அரவிந்துக்கு, மகா இப்படி ஒரு ஐடியா வந்திருக்குன்னு கூப்பிட்டேன். எனக்கு இவனும் எக்ஸைட் ஆகிட்டான். ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணேன், அவரும் எக்ஸைட் எல்லோரும் எக்ஸைட் ஆகிட்டாங்க. அங்கே ஃபோன்லேயே ஆல்மோஸ்ட் ½ hour பேசணும், அரை கண்டே மாதாடுதல்ல மகா. ஸோ டிஸ்கஸ் பண்ணி அங்கேயே நான் இமீடியட்லி ஒரு வீடியோ கால் பண்ணிவிட்டு ஒரு லொக்கேஷன் போனேன். அது ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து ட்ரீ ஃபாலிங் இடம். இதை பாரு, இந்த இடத்துல இப்படி இப்படி இப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கேன். அன்றைக்கி வந்து எக்ஸைட் ஆனது மொத்தம் 5 years போச்சு அவனுக்கு. ஸோ ஸோ எல்லாருக்குமே, நாட் ஓன்லி மீ, எல்லாருக்குமே வந்து மொத்த ஃபேமிலியோட இப்போ எனக்கு என்னுடைய பசங்களை வந்து ஸ்கூலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த காந்தாரிலேருந்து அங்கேயே பிறந்து அங்கேயே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி அந்த மாதிரி ஒரு ஜர்னி யாருமே பார்க்க முடியல. இந்த ஹோல் வேர்ல்டுக்கு வந்து நம்ம டிஸ்கனெக்டடாக கம்ப்ளீட்லி அந்த காந்தார வேர்ல்டுக்குள்ளே, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. அதான் அரவிந்த் சொல்லிட்டு இருந்தான், லைட்ஸ் எல்லாம் இங்கே தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒரு ஊர்லேருந்து ஒரு ட்ரைபு வந்து சிட்டிக்கு வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தாட்டில் தான் இருக்கும் நம்ம எல்லாம். இப்போது அவ்வளோ டிஸ்கனெக்டட் ஃப்ரம் ஃபார் த வெளியே வந்து என்ன நடக்குதுன்னு தெரில. ரொம்ப ஐ திங்க் இப்போவும் வந்து யாருக்குமே தூக்கம் இல்லை. நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் 3 monthsலேருந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் எல்லாருமே, இவன் மட்டும் பெங்களா மட்டும் நல்லா தூங்கிட்டு இருக்கா, வேறு இண்டஸ்ட்ரியெல்லாம் படம் பண்ணிகிட்டு இருக்கா, ஹைதராபாத்தில் இங்கே எல்லாமே. நாங்கள் வந்து அரவிந்த் ஆகட்டும், சேட்டா ஆகட்டும், ராஜேட்டா, ரஜினிஷ் இப்போது ஸ்டுடியோவில் இருக்காங்க. அவர் எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, நான் வரணும் இங்கே ப்ரமோஷனுக்கு. ஸோ இட்ஸ் லைக் ஹோல் டீம் 48 hours அந்த மாதிரி எல்லாமே தூக்கம் இல்லாமல் கண்டினியூஸ் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ மோஸ்ட்லி ஆஃப்டர் ரிலீஸ் எல்லாருமே 1 week 10 days அந்த மாதிரி வேறு തൂക്കം தான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நான் வந்து എല്ലാവരും തൂങ്ങിടും മോസ്റ്റ്ലി. ഈ ഞങ്ങൾ മിസ് ചെയ്യുന്നൊരു ഋഷഭ് ഷെട്ടി ഡയറക്ടർ ഉണ്ടല്ലോ, സാഹിബ് റഷാലി ചെയ്ത ക്രിക്ക് പാട്ടിയൊക്കെ ചെയ്ത ആ കൈൻഡ് ഓഫ് ഡയറക്ടറിൻ്റെ പ്ലാൻസ് ഉണ്ടോ ആഫ്റ്റർ? இந்த படம் வந்து ஆ கைண்ட் ஆஃப் டைரக்டர் தான் பண்ணது, அதே டைரக்டர் தான் பண்ணது. சேம் அந்த மாதிரி ஒரு எனக்கு அதான் பண்ண முடியும், அதான் பண்ண தெரியும் எனக்கு, அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்கேலில் வந்ததுன்னா நான் வந்து சேஞ்ச் ஆக முடியாது. ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு மேக் ஃபில்ம்ஸ் லைக் தட். சர்க்காரி வந்து எனக்கு ரொம்ப ஒரு இமோஷ்னலி கனெக்டடான ஒரு படம். இப்போது காந்தாரா வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கு இன்னொரு பார்ட் வந்து அது ஒரு ஸ்கிரிப்ட் இவ்வளோ ஒரு ஸ்கேலில் வந்துருச்சு, அதை நம்ம பண்ணிட்டோம், ஓகே. ஆனால் எனக்கு வந்து எப்போவுமே அந்த ஊரில் இருக்கிற சின்ன சின்ன ஸ்டோரி பற்றி சொல்லணும், அதான் எனக்கு எப்போவுமே இம்பார்ட்டன்ஸ்.